அப்புறம் அருண்குமார் இன்னொருத்தனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த 5, 4, 9 பேரில் 2வது குற்றப்பத்திரிகை 6/1/21 தாக்கல் பண்ணுறாங்க. 20/10/21 இவங்க எஸ்கார்டில் வந்துட்டு திரும்பி போகையில் இவங்க உறவினர்கள் அந்த அக்யூஸ்டை சந்திக்கிறதுக்கு உதவியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த எஸ்கார்டுக்கு அந்த ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்ட்ரென்த் மொத்தத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிபிஐ வந்து டிஜிட்டல் எவிடன்ஸை இந்த வழக்கில் நல்ல முறையில் பயன்படுத்தி தான் தண்டனையை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐடி ஆக்ட் பிரகாரம் வரக்கூடிய டிஜிட்டல் எவிடன்சஸ் வந்து ஓரளவு தான் ஒத்துக்கொள்ளப்படும்னு முன்னாடி நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோடு இதெல்லாம் மாற்றினாங்க மத்திய அரசு. அப்போ இந்திய தண்டனை சட்டத்தையும் மாற்றினாங்க. அப்போ வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆர் அட்மிசபிள் இந்த கோர்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆக அதை பிடிச்சி அதை வச்சு தான் இந்த கேஸில் இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது நீதிமன்றத்தால். என்னென்னா A1 சபரி, A2 திருநாவுக்கரசு 2 பேர்கிட்ட இருந்து லேப்டாப்பு, செல்ஃபோனு, மெமரி கார்டு இதெல்லாம் சீஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற அக்யூஸ்டுடையும் செல்ஃபோன் சீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லா தரவுகளையும் அழைச்சிருந்தாலும் அதை வந்து திருப்பி கொண்டு வந்து அதில் இந்த இதுக்கு எதிராக, இந்த பெண்களுக்கு எதிராக இவங்க பண்ண குற்றங்கள், இவங்க பதிவு பண்ண அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோஸு, அவங்க பேசின தரவுகள் எல்லாமே வந்து கிடைச்சது.